ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியா? முத்து நகரத்து முத்துக்களின் எல்லாருக்கும் முத்தான ட்ரெஸ் இருக்கா அப்ப வணக்கங்கள். இதுக்குள்ள? இன்னைக்கு அக்ஷிதாவுக்கு நம்ம இந்த இருக்கா? வீடியோவில் ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தான் தம்பிக்கு? பார்க்க போகிறோம். தம்பிக்கு இருக்கா? தம்பிக்கு வேண்டாம், உனக்கு வேணுமா? இந்த ஷாப்பிங் வந்து கோவில் திருவிழாக்காக அக்கா குட்டீஸ்லாம் வீட்டுக்கு வந்தனால அவங்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் என்ன லக்ஸு எல்லாமே உள்ள அப்பா ஒண்ணுமே வாங்கி இல்ல. கொடுத்துட்டாங்க. எப்போவுமே என்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பர்த்டேவாக இருக்கட்டும், தீபாவளி, பொங்கல் எதுனாலுமே நாங்கள் 1 day 2 day பிஃபோராக தான் ஷாப்பிங் பண்ணுறது வழக்கம். இந்த திருப்பு தனுஷாமணி கோவில் உன் பேர் தான் திருவிழாவுக்கு வந்திருக்கான். ட்ரெஸ்ஸே வாங்க வேண்டாம் நீ அப்படிங்கிற இங்கே ஒரு இருந்துக்கோ. தாட்டில் தான் இருந்தோம். அப்புறமா குட்டீஸுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி விட்டுருந்தோம். வழக்கம் போல் அப்பாவோட செலெக்ஷன் வந்து எப்போதும் அம்மாவுக்கு பிடிக்காது இல்லையா? இது என்ன ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு ஓபன் வந்திருக்கீங்க, பண்ணி காமி குட்டீஸ் சீக்கிரமாக பாப்போம். அழுக்காக்கிடுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பண்ணது அப்பா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த 2 திருப்பி பேருக்கும் ஒரே எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தானா? ஷாப்பிங்க்கு நான் அம்மா குட்டீஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிருந்தோம். வச்சு காமி பாப்போம். உனக்கு தான் கட்டையா இருக்கா? லெகின் உண்டா? என்னம்மா உனக்கு என்ன வேணும்? அட்டை வேணும்? ட்ரெஸ் வேண்டாமா? லெகின் இருக்கா? கோட் இருக்கா? உனக்கு பிங்க், அவளுக்கு ப்ளூவா? ஏன் ரிட்டர்ன் கொடுக்கணும்? கோட்டா? இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அழகா இருக்க கோட்டு, பிங்க் மேட்சிங்கா இருக்கு. பாயா மாறிட்டியா? ஹேர் கட்டும் பாய் கட்டு தான். சரி, அம்மா இது பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. லெகின காமி. வேற எதை சொன்னாங்க? கொண்ட இதையும் பார்ப்போம். அதே இதில் ப்ளூ கலர் அக்ஷிதா குட்டிக்கு. ஆமாம், இதுக்கு பெல்ட் வந்திருக்கு, லெகின் வந்திருக்கு, அதுக்கப்புறமா கோட் உள்ள ஸ்டோனா வச்சிருக்கே அழகா. குட் வைப்ஸ். ஏய் லக்ஸுக்கா இது? இது லக்ஸுக்கு மாதிரி தெரியலையே, இதுதான் தன்ஷிதாக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு பிங்க் கலர் லக்ஸு, இந்த இருக்குல்ல பிங்க், இதுதான் உனக்கு. ஆகர்ஸ்னாக்கு என்ன கலரு? ஆகர்ஸ்னாக்கு ப்ளூவா? இது ஆகர்ஸ்னாக்கு அழகா இருக்கே. ஆகர்ஸ்னாக்கு கோட்டு, ஆகர்ஸ்னாக்கு லெகின்னு இந்த இருக்கு. குட்டி தம்பிக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 எடுத்துட்டு வந்திருந்தாங்க, அதுலேயும் 1 ரிட்டர்ன் கொண்டு போயாச்சு. 13 பில்லோ கிட்ட அப்பா புதுசாக கவர் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொண்டு போய் பஞ்சு அடைச்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு எல்லாமே புதுசாக பில்லோ கவர் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இதோடய சேர்த்து பில்லோ கவரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பில்லோ கவர் ஒருதோட ரேட் வந்து 110. கோவில் திருவிழாங்கிறனால போகிற வழியெல்லாம் ஒரே லைட்டு தான், சூப்பராக ஜெகஜோதியாக இருந்தது ஊரே. எல்லா ஊர்லயும் கோயில் திருவிழா தான். வரிசையா போயிட்டு இருக்கோம். சித்தி இந்த சைடு போட்டுருங்க. சித்தி அங்க அங்க சித்தி அங்க போங்க. டிசைன் டிசைனா இருந்தா காரு, பொம்மை. சித்தி என்ன அங்க மாட்டு வண்டி. அழகா இருக்குல்ல, டீசென்ட்டா. சித்தி அங்க போங்க. எங்கள் ஊர் கோவில் திருவிழா ஒட்டி தான் எங்கள் பக்கத்து ஊர் கோவில் திருவிழாவும். பக்கத்து ஊர்னால் ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் அடுத்த தெரு மாதிரி தான் இருக்கும். அதனால் போகிற வழியெல்லாம் அப்படியே சூப்பராக இருந்தது. திரும்புகிற பக்கம் எல்லாம் சீரியல் லைட்டாக இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். இருட்டினதுக்கு அப்புறம் தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும், வேற எந்த பிளானும் கிடையாது. 3rd சிஸ்டரும் கோவில் திருவிழாவுக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களையும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வரணும். அதனால எங்கள் தம்பி எங்களை அபிராமியில் ட்ராப் பண்ணிட்டு எங்கள் அக்காவை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டான். நாங்களும் கடைக்கு போயிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம். தன்ஷிதா குட்டிக்கு வந்து அவள் 5th பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு நெட் கவுன் வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த கிளாத் வந்து 1 வாஷ்லேயே ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு.
இதுக்கு இதே மாதிரி ஒரு நெட் கவுன் எடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். குட்டீஸ்க்கு 4 பேருக்கு கவுன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்பா 4மே ஒன்று 1100 கிட்ட வந்துருச்சு. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியே வேண்டாம், ஒரு 500 600 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவும் சொல்லி விட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கும் அதே ஃபீல் தான், குட்டீஸுக்கு 1000 ருபீஸ்க்கு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம போயிட்டு பார்ப்போம், எதுவுமே செட் ஆகலைன்னா இதையே திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் போனோம். அங்கே போய் பார்த்தோன்னா நிறைய அழகழகாக இருந்துச்சு. ஆனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். ஒருத்தருக்கு செட் ஆனால் இன்னொருத்தருக்கு செட் ஆகலை, அந்த மாதிரி இருந்துச்சு. 3 பேருக்கும் கொஞ்சம் மேட்சிங்காக எடுத்து அழகாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். கிட்ஸுக்கான எல்லா செக்ஷன்லையும் போய் பார்த்துட்டோம். ட்ரெடிஷ்னல் வியர், வெஸ்டர்ன் வியர், பார்ட்டி வியர் எல்லாத்துலேயுமே பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. குட்டீஸ்க்கு நைட் ட்ரெஸ் எல்லாம் செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தது. ப்ரைஸும் ஓரளவு ரீசனபிளாக இருந்தது. 300 தான் வந்துருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி எடுக்கலான்ட்டு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதோட காஸ்ட்டும் 1300 400 கிட்ட வந்துருச்சு. ஃபைனலாக நாங்கள் என்ன தான் எடுத்தோம் அப்படின்னா எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஆல்ரெடி அப்பா செலக்ட் பண்ண அந்த ட்ரெஸ்ஸையே எடுத்துகிட்டு போயிட்டோம். 4 பேருக்கும் அழகாக மேட்சாக சூப்பராக இருக்கும், வேறு எதுலேயுமே 4 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 30 டேஸ் முடிஞ்சதும் அக்காவை வீட்டில் கொண்டு விடுவோம் இல்லையா, அதனால் ஒரு saree எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி கடன்னு எனக்கு ஒரு மேக்ஸி டாப் பார்த்துட்டு அக்காவுக்கு போய் saree பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்துட்டு இருந்தேன். பார்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கு இது பிடிச்சிருச்சு. ஒன்று க்ரீன் எடு அல்லது பர்பிள் எடு, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்பிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஆனால் எக்ஸல் சைஸ் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. சரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். காட்டன் கவுன் எந்த பக்கம் இருக்கு? சரி எடுத்து கேளு. மறுபடியும் அம்மா போயிட்டு saree பார்த்தாங்க. ஆனால் saree அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அவசரமாக பார்த்து எடுக்கிற மாதிரியும் இல்லை. அதனால இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒன்றுமே வாங்கவே இல்லை. 3 வயசு சிரிச்சா தூக்குவேன், அழகா சிரிச்சா கியூட்டா சிரிச்சா தூக்குவேன். சிரிக்க மாட்டியா? 1 2 சரி வா, ரம்யா கிட்ட பிஸ்கட் வாங்கிட்டு வருவோம். அக்காவுக்கு மறுபடியும் நான் ஃபீடிங் டாப்ஸாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லக்ஸும் அங்கே போய் பார்க்கறதுக்கு ஓடிட்டோம். அங்கே போனோம்னா சூப்பர் கலெக்ஷனாக இருந்தது. அதில் ஒரு எல்லோ கலர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுவும் 1000 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. அங்கே குட்டி பேபிக்குள்ள ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இந்த குட்டி டால் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று லக்ஸு கையில் எடுத்து கொடுத்ததும் அவள் அழகாக அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அந்த கேப்பில் நான் கடன்னு அக்காவுக்கு ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். இருக்கட்டும். ஒரு ப்ரைஸ் எவ்வளோ? 950யா? இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து 550ன்னு வச்சிருமா பொம்மை. அங்கே நாங்கள் கரெக்டாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். எங்கள் அக்காவை பிக்கப் பண்ண போனேன். என் தம்பி இன்னும் வரல. என்னென்னு கால் பண்ணி கேட்டோன்னா நாங்கள் தனியாக ரிலையன்ஸில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னால் சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, குட்டீஸ்க்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பன் வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போயாச்சு. மோஸ்ட்லி காரில் ஏறின உடனே குட்டீஸ் எல்லாம் தூங்கிடுவாங்க, எக்ஸப்ட் ஆகர்ஸ்னா. அவளுக்கு மட்டும் தூக்கமே வராது. இங்கே 3 பேரையும் தூங்காதீங்க போகிற வழியில் லைட்லாம் இருக்கும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள தூங்க விடாமல் முழிச்சே உட்கார வச்சுருந்தோம். வரும்போது எவ்வளோ லைட்ஸ் இருந்தது, அதே மாதிரி போகும்போதையும் சூப்பராக லைட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். கோயிலே தெரியல, ஃபுல்லாக லைட்டு தான். அழகா இருக்கா? எல்லோ இருந்துச்சா? ப்ளூ எங்கள் கோயிலுக்குள்ள லைட்டிங் எல்லாமே ஊருக்குள்ளே இருக்கும். ஸோ போகும்போது ஊருக்கு உள்ளபடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தெரு வழியாக போகணும். எங்கள் கோவில் லைட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது யார்? இந்த தாத்தா பேர் என்ன? அக்ஷிதா. கோவில் திருவிழா வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.